With a comedy skit, Here Comes Our Primary Students. Let us see what happens when two generation people meet in the same classroom. Sit back and enjoy the skit. Classroom Atrocities, Tamil skit. வகுப்பறை கலாட்டா. பெற்றோர்களாகிய உங்களுடைய பள்ளி பருவத்திலே என்னெல்லாம் கலாட்டா பண்ணியிருப்பீங்க? ஆமாங்க, புலிக்கு பிறந்தது எப்படிங்க பூனையாகும்? அதனால தான் என்னவோ உங்க குழந்தைகளும் வகுப்பறையில் பயங்கரமா கலாட்டா பண்றாங்களோ? என்னங்க, ஒன்றும் புரியலையா? உங்க காலகட்டத்தில் வாழ்ந்த மாணவர்களும் உங்களுடைய குழந்தைகளின் காலகட்டத்தில் வாழ்ந்த மாணவர்களும் ஒரே வகுப்பறையில் சந்தித்தால் என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வகுப்பறை கலாட்டா என்ற தலைப்பில் ஒரு நகைச்சுவை நாடகம். இதை நடித்து காட்ட வருகின்றனர் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். நம்ம எல்லோருக்கும் மறக்க முடியாதது பள்ளி பருவம். நீங்க கை தட்டுனாதான் மேடைக்கே வருவோம். ஆம்பளை பசங்க பக்கத்தில் உட்காந்து ஆயா வையுண்டி. எங்கள் வீட்லேயும் இப்படி தாண்டி. எங்கள் ஆயா ஆம்பளை பசங்க கூட உட்காந்தா விளையாண்டா கூட வஞ்சிக்கிட்டே இருக்கோண்டி. ஆமாடி, எங்கள் அம்மாவும் திட்டுவாங்கடி. அதனால தாண்டி நம்ம தள்ளி உட்காந்துருக்கோம். ஆமாண்டி தள்ளுங்கடா தள்ளுங்கடா. பின்னாடி என்ன பேசுறாங்க கேட்டியாடா? இப்படி தாண்டா எங்கள் வீட்லேயும் எங்கள் ஆயா பொம்பளை பசங்க கூட பேசினா விளையாடினா திட்டிக்கினே இருக்கோண்டா. ஆமாண்டா அவங்க கடக்குறாங்கடா, வாங்கடா நம்ம பேசிக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ மெசேஜ் போட்ட ரிப்ளையே பண்ணல. அவன் தான் நைட் ஃபுல்லா என் கூட சேட் பண்ணானே, உனக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவான்? பாத்தியா, அவ கூடலாம் சேட் பண்ற, என் கூடலாம் சேட் பண்ண மாட்டீரல. போடா அடியாத்தி. இது என்ன கூத்து? ஆம்பளை பசங்களும் பொம்பளை பசங்களும் ஒன்னா உட்கார்றாங்க விளையாடுறாங்க. நம்ம வீட்லலாம் இந்த மாதிரி பண்ணா நம்ம ஆயா வையோலடி. ஆமாண்டி, காலமே கெட்டு குட்டி சவரா போயிருச்சு. ஆமாண்டி நான் இன்னைக்கு தேன் மிட்டாய் கொண்டு வந்திருக்கனே.
நான் இன்னைக்கு எலந்த மிட்டாய் கொண்டு வந்திருக்கேனே. இன்னைக்கு நான் மம்மீடி மிட்டாய் கொண்டு வந்திருக்கேனே. இன்னைக்கு நான் குருவி ரொட்டி கொண்டு வந்திருக்கேனே. இங்க பாத்தியா, நான் குச்சி மிட்டாய் கொண்டு வந்திருக்கேனே. நான் கமரக்கட்டு. நான் இன்னைக்கு எதுவுமே கொண்டு வரலடி, எனக்கு கொஞ்சம் தரியா? தரேண்டி. சத்தியமா? சத்தியமா தரேண்டி. அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா தரேண்டி. உன் பேச்சு பழம் பழம். என் பேச்சு? உன் பேச்சும் பழம்டி. தேன் மிட்டாய்னா தேன் மிட்டாய் தான்டா, இது அடிச்சுக்க ஆளே இல்ல. ஹே ப்ரோ, வாட் இஸ் திஸ் ஹனி கேண்டி? அதுவாடா, கொல கொலன்னு சர்க்கரை அள்ளி வாயில போட்ட மாதிரி இருக்கும்டா, அதான்டா அது. ஓ, டாட் பண்ணா. எலந்த மிட்டாய்னா எலந்த மிட்டாய் தான்டா, சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்குடா. டேய் டேய் பிபி, செத்ததாடா சொர்க்கத்துக்கு போவாங்க, இவங்க என்ன சாப்பிட்டாலாம் சொர்க்கத்துக்கு போறேன்றாங்க. அவங்க கிடக்குறானுங்க இருக்காங்க. நம்ம ஸ்நாக்ஸ் பார், லேஸ். என்னது லூசா? டேய், யாரை பத்தி என்னடா சொன்ன? கூல் டவுன் ப்ரோ, கூல் டவுன் ப்ரோ. டேய் அடங்கடா அடங்கடா. ஏய் பிபி, நான் இன்னைக்கு போர்பன் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு வேணுமா? என்னது போர்பன்னா? டேய் உனக்கு அது தெரியாதா? அவங்க ஃபன் பண்ணாலே போரா தான்டா இருக்கும், பண்ணுங்கடா பண்ணுங்கடா. டேய் யாரை பத்தி என்னடா சொல்ற? அவள் தான்டா உனக்கு. டேய் அடங்கடா அடங்கடா. டேய் ரோலக்ஸ், இவங்க அளவுக்கு மீறி போறாங்க, ஏதாச்சும் பண்ணணும்டா இவங்கள. இப்போ என்ன சொன்ன? இவங்கள ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? டேய் ரோலக்ஸ். டேய் ரோலக்ஸ் இல்ல, கால் மீ ஜஸ்ட் சார். பம்பளுக்குறாங்க சார், காப்பாத்துங்க சார். கால் மீ ஜஸ்ட் சார். காட் இட்? சரிங்க சார், காப்பாத்துங்க சார். சரி, அவங்கள அப்புறமா பாத்துக்கலாம், எல்லாம் ஃபோன் எடுக்க, கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். டேய் அவங்க கிடக்குறாங்க, வாங்கடா நம்ம விளையாடலாம். டே அங்க பாத்தியா எப்படி குதிச்சு குதிச்சு விளையாட்டு இருக்கானுங்க? அவங்கள விடு, கீழே விழுந்து கைய கால ஒச்சுன்னு வரட்டும். வா, நீ தான் வந்து கைய கால ஒச்சுக்கிறது. நாங்க ஏன்டா விழுந்து கைய கால ஒச்சுக்க போறோம்? இங்க பாத்தியா போனு, 24 hours இப்படியே தான் உக்காந்துட்டு விளையாடுவோம். என்னடா பெரிய போனு, கை தாண்டா எங்களுக்கு போனு, இதாண்டா எங்களுக்கு டேபு. நாங்கெல்லாம் விழுந்தா எந்திரிச்சு போண்டா, ஆனா நீங்க எல்லாம் கேம் விளையாடுறீங்களே, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி, இதுல எல்லாம் விழுந்தா எந்திரிக்கவே முடியாதுடா, அடிக்ட் ஆகி அப்டேட் ஆயிடுவீங்க. டே ரோலக்ஸ், இன்னுமா சும்மா இருக்க போற? ஏதாச்சும் பண்ணுடா. டேய் வாங்கடா, எல்லாம் வாங்கடா. வரியா? சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம், வரியா? டே வரண்டா, நாங்க எப்பவுமே சிங்கிள்ஸ் தான்டா. சரி வா போட்டுக்கலாம், வா. என்னது ஆயுதமா? டே எல்லாரும் உட்காருங்கடா. டேய் வேண்டாம்டா வேண்டாம்டா, இங்கு தெளிக்காதீங்கடா ப்ளீஸ்டா, விட்டுருங்கடா வேண்டாம்டா. டேய் ஒன்றும் இல்லடா, வெறும் இங்கு மட்டும்தான்டா தெளிச்சிருக்காங்க, ஏஞ்சுக்கோங்கடா. ஐயோ, ஆயுதம் கீதம்னு சொன்னாங்களே, கை போச்சோ கால் போச்சோ தெரியலையே. டே பிபி, வெறும் இங்கு மட்டும்தான்டா தெளிச்சுக்கிறாங்க, ஏஞ்சிடுறா. ஐயோ ஏன்டா கத்துற? டேய் ஷர்ட் ஃபுல்லா இங்குடா, இது எங்க அம்மா பார்த்தா பேயாட்டம் அடிக்கிறாங்கடா, துவைக்கும் முதல்ல திட்டியே சாடிச்சிருவாங்கடா. ஏன்டா கவலைப்படுற? இப்பதான் போறப்போ போன்னு புதுசா விட்டுருக்காங்களேடா, அதை வச்சு தேடா எல்லாருக்கும் போயிடும். சரி ஓகே, அப்ப இவங்க என்ன பண்றது? இவங்களை போற பொக்கல பாத்துக்கலாம்டா, வாங்கடா எல்லாம் உட்காரலாம். வாடா நம்மளும் போய் உட்காரலாம். பெல்லர் சஷ்பா, எல்லாரும் புக் எடுங்க. வாங்க நம்மளும் புக் எடுக்கலாம். நான் நேற்று அரிசி போட்டு புக்கில் மயிலறகு வச்சேன்டி, ஆனால் அது குட்டியே போடலடி. என்ன அரிசிடி போட்ட புக்குக்குள்ள? புழுங்கல் அரிசி போட்டேன்டி. அது தாண்டி தப்பு, நீ பச்சை அரிசி போட்டுக்கணும். நான் பச்சை அரிசி போட்டு எனக்கு ட்வின்ஸே கிடச்சி தெரியுமா? அப்படின்னா நானும் இன்னைக்கு பச்சை அரிசி போட்டு எனக்கு 2 ட்வின்ஸ். வாட் நான்சென்ஸ் தே ஆர் டாக்கிங். மயில் முட்டை போட்டு தானடி குஞ்சு பொரிக்கும், இவங்க என்னடி ஒரு இறக வச்சுட்டு குட்டி போடுன்றாங்க? அவங்க கிடக்குறாங்க சில்லி கைஸ், வாங்க புக் எடுக்கலாம். வணக்கம் மாணவர்களே, அனைவரும் உட்காருங்க. குட் மார்னிங் சார். God bless you. குட் மார்னிங் சில்ட்ரன், காட் பிளஸ் யூ. சிட் டவுன். யார் பண்ணாங்கன்னு தெரியலையே.
எப்படி பண்ணானுங்கன்னு வேற தெரியலையே. எதை வச்சு வேற பண்ணானுங்கன்னு தெரியலையே. என்னங்க சார் வந்ததுலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை ரோலெக்ஸ், என் சட்டையில் யாரும் இங்கு தெளிச்சிட்டாங்க, அதான்டா யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது இங்கா? சார் சார் எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். பெண் காமிக்கிறாங்கடா. என்னடா சொல்றேன்னு சொன்னா சொல்லவே இல்லை. சார் யாரா வேணா இருக்கலாமா சார்? பப்ளிக்காகவும் இருக்கலாம், ஏன் உங்க கூட வேலை செய்கிற கோ டீச்சர்ஸாகவும் இருக்கலாம், ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்க சுப்பிரமணியா கூட இருக்கலாமா சார்? யாரா வேணா இருக்கலாமா சார்? ஆனா ஒன்னா சினிமா டைலாக்கு உட்காரு. ஐயையோ இன்னைக்கு டேட் என்னன்னு மறந்துட்டேனே. பசங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எப்படி சமாளிக்க? சரி சமாளிப்போம். டேய் இன்னைக்கு தேதி 8 இல்ல? இல்ல ஐயா, இன்னைக்கு தேதி 9 ஐயா. அதான்டா இன்னைக்கு தேதி 8 இல்ல 9. அபாடியோ எப்படியோ சமாளிச்சிட்டோம்டா. டேய் இந்த ஐயாக்கு டெய்லியும் தேதியை மறந்து மறந்து வராறா. எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? சுப்பிரமணி நோட்டடு. ஐயா ஐயா நான் இன்னைக்கு வீட்டு பணம் செய்யல ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா, கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. டேய் ஒரு வருஷமா என் கூட இருந்தீங்க, நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டேன், நான் சொல்றதெல்லாம் வேற செஞ்சுக்கிட்டு கருணை கேட்குற, அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. வெளிவா வெளிவா வெளியோட பத்தோப்புங்க போடு. அன்பழகா மூஞ்சிடா அழகா இருக்கு. நோட்டெடு. முடிச்சிட்டேங்க ஐயா. அப்போ நோட்டெங்க? வீட்டு பாடத்தை முடிச்சு வீட்லயே விட்டேங்க ஐயா. எத்தனை பேர் தானே இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? நான் ஒருத்தன் தான் ஐயா. திமிர் பேச்சு. வெளியே வா, நீ வெளியே வா. சுப்பிரமணி கூட சேர்ந்து பார்த்து தோப்பு கொண்ட போடு. பசங்களா நீங்களா வீட்டு பாடம் முடிச்சிட்டீங்களா? பொற்கொடி வீட்டு பாடம் சேடர்களாம அழுவுற? நீதாமே உண்மையான மாணவி. அது இல்லைங்க ஐயா, எங்க ஆயா செத்து போயிட்டாங்கய்யா. ஆமாடி. போன வாரம் ஒரு ஆயா செத்துச்சு, அதே இன்னொரு ஆயா. போன வாரம் செத்தது எங்க அப்பா தாங்கய்யா, இந்த வாரம் செத்தது எங்க ஆயாங்கய்யா. ஆயா செத்ததுக்காக விடுறேன். மற்ற பசங்களா நீங்க ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டாங்க ஐயா. Children all finished the homework? நோ சார். ஏன் முடிக்கல? எங்க சார் டைம் இருக்கு, நான் டான்ஸ் கிளாஸ் போறேன் சார், நான் பாட்டு கிளாஸ் போறேன் சார், நான் கிரிக்கெட் கிளாஸ் போறேன் சார். சார் வீட்டுக்கு போனா இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பணும், இதெல்லாம் செய்யறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு சார். எங்க சார் ஹோம்ஒர்க் செய்யறது? இவ்ளோ பண்ண டைம் இருக்கு, ஏன் இந்த சின்ன ஹோம்ஒர்க் பண்ண டைம் இல்ல? யார் யாரெல்லாம் ஹோம்ஒர்க் முடிக்கல ஃபர்ஸ்ட் அவங்களா வெளியே வாங்க. சுப்பிரமணி அந்த கொம்பர்ரா. கொம்பா எட்ரா போன. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஹோம்ஒர்க் செய்யறதுனால எங்க சார் எங்களை எப்படி எல்லாம் அடிக்கிறாரு பாருங்க. ஐயோ கணத்துல அடிக்கிறாரு, கையில குட்டிட்டாரு, ஐயோ கால்ல அடிக்கிறாரு. யார் அடிக்கிறா? யார் அடிக்கிறா உங்கள? அப்ப யாரும் அடிக்கலையா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது சும்மா பிராங்க் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். டேய் உங்களை திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. எப்படிதான் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள வச்சு சமாளிக்கிறாங்க? ஓ உங்ககிட்ட போன் வேற இருக்கா? ஃபர்ஸ்ட் அந்த போன் எடுங்க. பசங்களா உங்ககிட்ட கொஸ்டின் கேட்க போறேன், எல்லாரும் ஒழுங்கா புக் எடுத்து படிங்க. இது ஏன் இப்படி வெளியே ஓடுதுன்னு தெரியலையே. நீ ஏமா இப்படி வாசல் நின்று படிக்கிற? சார் நாளைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு எங்க அம்மா சொன்னாங்க சார், அதான் சார் என்ட்ரன்ஸ்ல நின்று படிச்சுட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, முதல்ல நீ உள்ள வாமா. இது எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியலையே. நீ ஏமா இப்படி டான்ஸ் ஆடுற? சார் நான் மேக்ஸ் போட்டுட்டு இருக்கேன் சார். அதுக்கு நானா டான்ஸ் ஆட சொன்னேன்? சார் நீங்க தானே சொன்னீங்க ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு மார்க் இருக்குன்னு, அதான் சார் ஸ்டெப்பு போட்டுட்டே மேக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்க அறிவு திறமைக்கு ஒரு அளவே இல்லை. சரி இவ்வளோ அறிவாளித்தனமா இருக்கீங்களே, உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணுமா? ரேடியோவை கண்டுபிடித்தது யார்?
சார் நான் சொல்றேன் சார், எனக்கு தெரியும் சார். ரேஷ்மி, உனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரிஞ்சதுனால நான் கேட்க மாட்டேன். உட்காரு. எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி தப்பிச்சேன் பாத்தியா? சார் எனக்கு ஒரு டவுட் சார். நாமா டவுட் சொல்லுமா. சார் நான் இந்த ரேடியோவெல்லாம் ஃபோன்ல தான் சார் பார்த்துருக்கோம். இந்த ஃபோனுக்குள்ள யார் சார் ரேடியோ ஒழிச்சு வச்சா? நம்ம ஒரு கொஸ்டின் கேட்க வந்தா இது நம்ம கிட்டே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த கொஸ்டினே வேணாமா, உட்காருமா. சரி உங்ககிட்ட கேட்குறேன். இருக்கிற ஈஸியான கொஸ்டினா வேற கேட்குறேன். முட்டைக்குள்ள என்ன இருக்கு? பொற்கொடி நீ சொல்லு. இது கூட இந்த ஐயாக்கு தெரியும். சிரிச்சதெல்லாம் போறோம். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில சொல்லு. ஐயா முட்டைக்குள்ள இட்டு தான் ஐயா இருக்கு. நடு இட்டா இட்டுனா இங்க பாருங்க ஐயா, மு இட்டை இட்டு தானே ஐயா இருக்கு. ஐயோ ஐயா ஐயா எனக்கு தெரியும் ஐயா, முட்டைக்குள்ள மஞ்சக்கரு தான் இருக்கு. சரியான பதில். நீ சரியா சொன்னதுக்காக உனக்கு என்ன டிஃபன் பாக்ஸ். எல்லாரும் அவள் கை தட்டுங்க. சரி இன்னொரு கேள்வி. ஒரு மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்கு? ஐயா ஐயா நான் சொல்றேன், மொத்தம் 3 நாள் இருக்குங்க ஐயா. நடு 3 நாளா? எப்படிமா? ஆமாங்க ஐயா, 4 14 24ங்க ஐயா. 3 நாள் தானங்கய்யா இருக்கு. இப்போ நானம்மா உங்களை பத்தி பெருமையா நினைச்சேன், இப்படி பண்றீங்களேம்மா. சரி உங்ககிட்ட கேக்குறேன். ரோலெக்ஸ், ஒரு மாசத்துல எத்தனை நாள் இருக்கு? சார் 1 மந்த்ல 30 இல்லை 31 தான் சார் இருக்கு. சரியான பதில். ரோலெக்ஸ் கொஞ்சம் வெளியே வா. நீ சரியா சொன்னதுக்காக உனக்கு இந்த மெடலும் சர்டிபிகேட்டும். எல்லாரும் கை தட்டுங்க. தேங்க்யூ சார். எனக்கு டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிருக்கே. ஐ அம் காட் மெடல் அண்ட் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட்டும் மெடலும் முக்கியம் இல்லை, இதோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. எந்த காலத்தில் படித்தாலும் சரி, கல்வி ஒன்றுதான் மாறாத ஒன்று. அந்த கல்வி படித்தால் மட்டும்தான் உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும். இதனைத்தான் பெற்றோர்களும் ஆசிரியர்களான நாங்களும் ஆசைப்படுகிறோம். இதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாணவர்களும் இந்த நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு மாணவர்களின் லட்சியமாக கொள்ள வேண்டும் என்று இச்சிறு நாடகத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.